சோழிங்கநல்லூரில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் உறுதி. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியான சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அரவிந்த் ரமேஷ் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளான இன்று தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் உற்சாகமாக வருகை தந்த அவர் தேர்தல் அலுவலகத்தில் அதிகாரியிடம் மனுவை வழங்கினார். தொடர்ந்து 2-3 முறையும் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய அரவிந்த் ரமேஷ் தற்போது 3வது முறையாக இதே தொகுதியில் களம் காண்கிறார். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகின்ற மகத்தான தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக மகளிர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக, சிறுபான்மை மக்களினுடைய ஒரு எந்த விதத்திலும் அவர்களுக்கு இழுக்கு நினைத்தாலும் அதை தட்டி கேட்கின்ற ஒரு தலைவராக ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான திட்டங்களை, சட்டங்களை எல்லாம் சுக்குள் நூறாக ஆக்கி அதன் மூலமாக இன்றைக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் அதிகமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்கள் சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அமோகமான வாக்குகளை பெற்று 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதி வெற்றி வாகை சூடும் என்ற நம்பிக்கையோடு அவர்களுடைய வரவேற்பு எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, ஜெயிச்சு வந்தால் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இது தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன்றாரு. இந்த கூப்பன் எல்லா பொதுமக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது இந்த பொருள் தான் வேணும்னு கொடுக்கறது எப்படி இருக்குது, நீ எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலான்னு நம்ம விருப்பத்துக்கு கொடுக்கறது எப்படி இருக்குது? அதனால் இல்லத்தரசிகள் என்ன நினைக்கிறார்கள்? இல்லத்தரசி வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஒரு மிக்சி தேவைப்படும், ஒரு கிரைண்டர் தேவைப்படும், 2 பொருள் வாங்கலாம். நீங்கள் கொடுக்குற பொருளை தான் வாங்கணுன்றது கட்டாயப்படுத்துறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வாங்கி கொள்ளுங்கள் என்பது தங்களுடைய விருப்பத்திற்கு அரசு நடைபெறுவது என்பதற்கு இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதெல்லாம் எப்போ மறைஞ்சு போச்சு. இப்போ 8000 இல்லத்தரசிகளை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. அது பழைய கதை, ஓல்ட் இஸ் கோல்டு.